ஹாய், இன்னைக்கு வந்து சண்டே. ஸோ நான் வந்து பார்க் கிளம்ப போறேன். அதனால கிளம்பலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 2 3 வீடியோஸ் போட்டேன் என்னோட சேனல்ல. அதுல வந்து வெறும் ஒரு பாண்ட்ஸ் கிரீம் அண்ட் ஒரு நார்மல் பவுடர் மட்டும் போட்டு கெட் ரெடி வித் மீ அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டேன். அப்போ வந்து எங்க ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்க வந்து வெறும் பவுடர் கிரீம் மட்டும் போடாதீங்க, கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் போடுங்க, சன்ஸ்கிரீன் போடுங்க, அது மாதிரி சொன்னாங்க. அதனால நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து கடைக்கு போயிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் கிரீம் வாங்கினேன். இது வந்து லாக்மி அப்படிங்கிறது வந்து நான் வாங்கினேன். இது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிட்டேன். இங்க ஒரு ஸ்டிக்கர் இருக்கு, அது கொஞ்சம் பிரிச்சுக்கலாம். இது எப்படி இருக்குன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்றேன். பாருங்க. ஓகே, எடுத்தாச்சு. அப்ளை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது முன்னாடி வந்து நான் வந்து பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் க்ரீம் போட்டேன். இப்போ இது வந்து லாக்மி வாங்கியிருக்கேன். இது சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து டவ் ஷாம்பு, ஒயிட் கலர் டவ் ஷாம்பு அந்த ஃப்ளேவர் மாதிரி இருக்கு. பார்க்கலாம், யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சன்ஸ்கிரீன் போடலாம் கொஞ்சம். சன்ஸ்கிரீன் கையில போட்டாச்சு. ஓகே, சன்ஸ்கிரீன் போட்டுக்கலாம். எங்க ஃப்ரெண்டு தான் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி சன்ஸ்கிரீன் போடுங்க, மாய்ஸ்சரைசர் போடுங்க, ரோஸ் வாட்டர்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து நேற்று கடைக்கு போயிட்டு இந்த மாய்ஸ்சரைசர் க்ரீம் வாங்கினேன். அடுத்து ஒரு லிப்ஸ்டிக்கு, அப்புறம் காஜெல்லாம் கொஞ்சம் வாங்கினேன். பார்க்கலாம். லிப் கிளாஸ் கூட வாங்கினேன். ஆனா இதுக்கு முன்னாடி என்ன எதுவுமே போடுறது இல்லை, வெறும் ஏதாவது ஒரு க்ரீம் அப்புறம் பவுடர் மட்டும்தான். இப்போ இந்த இதெல்லாம் வாங்கியிருக்கேன், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பவுடர். நெக்ஸ்ட் பவுடர் கொஞ்சம் போடலாம். இப்போ பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து நார்மல் பவுடர் தான், வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு நார்மல் ஸ்கின்ஸ் பவுடர். ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஆனா வெயிலா இருக்கு, வீட்டுக்கு வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கேன். இருக்கு பார்க்கலாம். ஓகே, பவுடர் அடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஓகே, போட்டாச்சு. அடுத்து லிப்ஸ்டிக் அடிக்கலாம். இதான் நேற்று வாங்கின லிப்ஸ்டிக்கு. ஓகே, பார்க்கலாம். பிங்க் கலர் லிப்ஸ்டிக். நெக்ஸ்ட் கிளாஸ். நெக்ஸ்ட் லிப் பாம். ஓகே, ஐ எம் ரெடி. பர்ஃப்யூம். இந்த பர்ஃப்யூம் வந்து
டூலிப் பர்ஃப்யூம் சூப்பரா இருக்கும். நான் வந்து சின்ன பாட்டில் வாங்கி வச்சிருக்கேன். இது வந்து எப்பவுமே பேக்ல வச்சிருப்பேன். டூலிப் பர்ஃப்யூம் நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஐ எம் ரெடி. ஐயோ, நான் வந்து இது வைக்கவே மறந்துட்டேன். இது காஜல். ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறேன். ஸோ ஓகே, ஓரளவுக்கு வச்சுட்டேன் லைட்டா. ஓகே, ஐ எம் ரெடி. பாய். இப்போ கிளம்பி வீட்டுக்கு வெளியே வந்துட்டேன். இங்க பாருங்க, இதுதான் என்னோட பைக். தெரியுதான் பாருங்க. இந்த பைக்ல வந்து இங்க பாருங்க, புதுசா இந்த மிரர்ல அட்டாச் பண்ணுவாங்கல்ல ஸ்டாண்ட், மொபைல் ஸ்டாண்ட், அதை நான் வாங்கியிருக்கேன். அதை வச்சு ஒரு ரைட் போயிட்டு பார்க்கலாம். பேக்ரவுண்ட்ல வந்து வீடியோ எடுத்து பார்க்க போறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பேக் கேமரா காட்டுற பாருங்க. நான் வந்து இப்போ திருத்தணியில வந்து ஈபி ரோடு இருக்குல்ல, அங்கதான் வந்திருக்கேன். இப்போ பேக் கேமரால வந்து வீடியோ எடுக்க போறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு கிளியரா தெரியுதா இல்லையான்னு தெரியல, ஏன்னா ஷேக் ஆகுது. ஸோ பிளரா தெரியுதா என்னன்னு தெரியல. ஈபி ரோட்ல, திருத்தணி பைபாஸ் ஈபி ரோட்ல தான் போயிட்டு இருக்கோம். அடுத்து ஃப்ரண்ட் கேமரால எடுத்து பார்க்கலாம். ஒரு நாய் வருது. ஓகே, இப்போ வந்து ஃப்ரண்ட் கேமரால எடுத்து பார்க்கலாம். ஓகே, போலாமா? பைக் ஸ்டார்ட். ஓகே, பைக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் கேமரால எடுத்து பார்க்கலாம். பட் நான் வந்து அவ்வளோவா தெரியல, ஓரளவுக்கு தான் தெரியுறேன். ஐயோ, ஜூம்ல தெரியுது ஃபேஸ். ஓகே, ஓரளவுக்கு ஓகே தான் நினைக்கிறேன். இந்த சைடு வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் வந்து லெஃப்ட் சைடு வச்சுட்டு இருக்கேன் ஸ்டாண்டு. ஸோ இன்னொரு டைம் வந்து ரைட் சைடு வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு, பட் ஃபேஸ் வந்து தெரியல. இந்த சைடு வச்சுருந்தா ஓரளவுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஓகே, சூப்பரா இருக்கு. வாவ், நைஸ். ஓகே, பாய்.